ஹலோ வியூவர்ஸ், நல்ல ஞாயிறு பள்ளியின் இயேசுவின் வாரியர் யூடியூப் சேனலுக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடன் வரவேற்கிறோம். ஹலோ செல்லங்களா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வாரம் ஸ்டார்டிங் ப்ரேயரை நம்ம ஐயாம்மா பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான நேரத்திற்காக நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தெய்வமே, இந்த நாளிலே எங்களுடைய சிறு பிள்ளைகள் உங்கள் பாதபடியில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளுகிற வேத வசனங்கள், பாடல்கள், கேட்கிற கதைகள் அவர்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் அரவணைத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, கண்மணியை போல பாதுகாத்து கொள்ளுங்க. சுகம், பலன், ஜீவன், தீர்க்காயுசை கட்டளையிடுங்க. உம்மை பற்றி அறிகிற அறிவிலே பிள்ளைகள் வளரட்டும், விசுவாசத்திலே பிள்ளைகள் வளரட்டும், உமது நாமத்திற்கு மகிமையான சாட்சிகளாய் பிரகாசிக்கட்டும். பிள்ளைகளுடைய பெற்றோரையும் ஆசீர்வதிங்க. அருமையான சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உமது பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ப்ரேயர் பண்ணியாச்சா? எல்லாரும் உட்காருங்க. இப்போ நம்ம சண்டே கிளாஸ் அக்கா உங்களுக்கு சாங் சொல்லி தர போறாங்க. ஆக்ஷன் போட ரெடியா இருங்க. சூப்பரா ஆக்ஷன் போட்டுட்டீங்களே. இப்ப பிகினர் தம்பி தங்கச்சி உங்களுக்கு ஆக்ஷன் போட போறாங்க. எல்லாரும் சேர்ந்து போடுங்க. குட்டி தம்பி தங்கச்சி நல்லா ஆக்ஷன் போட்டாங்களா? எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணிருங்க அவங்களுக்கு. இப்ப நம்ம வசனம் படிக்கலாமா? எல்லாரும் பைபிள் எடுத்து ரெடியா இருங்க. மனம் வீசும் மனவாழ்வு. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் 10:2. இப்போ இதுக்கான ஆக்ஷன் பார்க்கலாமா? மனம் வீசும் மனவாழ்வு. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் 10:2. எல்லாரும் சூப்பரா வசனம் படிச்சாச்சா? இப்ப நம்ம காமன் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் அவங்க கிளாஸ்க்கு போக போறீங்க. கிளாஸுக்கு போறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்க கிளாஸ்லயே டச் பண்ணுங்க. உங்க கிளாஸ்க்கு உங்க அக்கா வருவாங்க.
எல்லாரும் காமன் கிளாஸ் முடிச்சுட்டு வந்தாச்சா? நம்ம இப்போ கிளாஸுக்கு போக போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்ணு மூடி கை கூப்பிக்கோங்க. அன்பில்ல இசப்பா, இசப்பா காமன் கிளாஸில் நீங்கள் உங்களுடைய பிரசனம் எங்கள் கூட இருந்ததுக்காக நன்றி இசப்பா. இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே பிரவேசிக்க போகிறோம் இசப்பா. அந்த கிளாஸில் நீங்கள் எங்களோடு கூட இருங்க இசப்பா. இசப்பா எங்கள் பாட வழியாக நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. மீண்டும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கொஸ்டின் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த கொஸ்டினை இன்னைக்கு என்ன லெசன் படிக்கணும்னா செகண்ட் லெசன். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் லெசன் உள்ள கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். இது பாடம் என்னன்னா தேவன் மனிதனை படைத்தார். இது எங்க இருக்குன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இருந்து 33ஆம் வசனம் வரைக்கும். இப்போ இதோட கொஸ்டின் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா தேவன் ஏன் மனிதனை படைத்தார்? இதுக்கு ஆன்சர் என்ன எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே? தேவனோடு உறவு கொள்ளவும், தேவன் பூமியை படைத்த சிருஷ்டித்த யாவையும் ஆளுகை செய்யவும். எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். தேவன் ஏன் மனிதனை படைத்தார்? தேவனோடு உறவு கொள்ளவும், தேவன் பூமி சிருஷ்டித்த யாவையும் ஆளுகை செய்யவும் படைத்தார். இப்போ என்ன செகண்ட் கொஸ்டின் என்னன்னா ஏவாளை எதிலிருந்து உருவாக்கினார்? ஆதாமின் விலா எலும்பில் இருந்து. அப்படின்னா அதுதான் ஆன்சர். சரி, ஏவாளை எதிலிருந்து உருவாக்கினார்? ஆதாமின் விலா எலும்பில் இருந்து. அதுக்கப்புறம் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா மனிதனை யாருடைய சாயலாக படைத்தார்? தேவனுடைய சாயலாக. இந்த 3 கொஸ்டின் மட்டும் தான் இந்த லெசன்ல. நெக்ஸ்ட் வீக் வரும்போது இதை படிச்சுட்டு வரணும். இது கூட என்ன ஒரு மனப்பாட வசனம். சரியா? இப்போ மனப்பாட வசனம் படிக்கலாமா? அக்கா சொல்ல சொல்ல எல்லாரும் பின்னாடி சொல்லுங்க. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாரும் என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இந்த 3 கொஸ்டினையும் இந்த மனப்பாட வசனத்தையும் படிச்சுட்டு வந்துடணும். சரியா? இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எல்லாம் கண்மூடி கை கூப்பிக்கோங்க. அன்புள்ள இசப்பா, இசப்பா நீங்க மனிதனை உம்முடைய சாயலாக நீங்க படைத்தீங்க இசப்பா. எங்களையும் உம்முடைய சாயலாக நீங்க படைச்சிருக்கீங்க. அதற்காக நன்றி இசப்பா. இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளையுமே ஆசீர்வதிங்க இசப்பா. உங்க குடும்பங்களையும் உங்க கருத்துல கொடுக்குற இசப்பா. எல்லாரையும் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹாய் பசங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப்ல நம்மளோட சண்டே கிளாஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அக்காலாம் நம்புகிறோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதை பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அது அவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் ஏசப்பாவுக்கு நீங்கள் வந்து ஏசப்பா அறிஞ்சிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்க. அப்போ ஏசப்பா வந்து கண்டிப்பாக உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஓகேவா? சரி, போன வாரம் என்ன கதை பார்த்தோம்? தாளந்து அப்படிங்கிற கதை பார்த்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாமா? ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இது மட்டும் எங்களை நல்லபடியாக பாதுகாத்து வந்தீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா அது மட்டும் இல்லை ஏசப்பா, நாங்கள் தாளந்து அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஏசப்பா உங்களுடைய வசனங்களை கற்றுக்கிட்டு வரோம் ஏசப்பா. நீங்களே எங்களுக்கு சொல்லித்தாங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் இந்த தாளந்துகளை உபயோகப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே. ஆமென். போன மாசத்துல இருந்து நம்ம பரலோகராஜ்யத்தை இருந்து எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பார்த்து போறோம். அப்படிதானே? அக்கா இந்த கதையில என்ன சொன்னோம்? தாளாந்து கதையில என்ன பண்ணோம்? எஜமானன் அப்படின்னு ஒருத்தர் கூட யாரை கம்பேர் பண்ணியிருக்காங்க? பரலோகராஜ்யத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு எஜமான் வந்து தன்னோட எல்லா ஆஸ்திகளையும் தன்னோட வேலைக்காரங்க, தன்னோட பணம், அதாவது தன்னோட சொத்துக்களை அவங்க யாருக்கு கொடுக்காங்க? அவங்ககிட்ட இருக்க வேலைக்காரங்க கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அப்படிதானே? அதை பத்தி தான் பார்த்தோம். இப்போ வந்து அந்த தொடர்ச்சி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? அந்த எஜமானன் வந்து தன்னோட சொத்துக்கள், அதாவது தாங்கிட்ட இந்த எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க? 3 வேலைக்காரங்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. முதல்ல ஒருத்தங்கிட்ட 5 தாளந்து கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்த ஒருத்தர்கிட்ட 2 தாளந்து கொடுத்தாங்க. மூணாவது ஒருத்தர்கிட்ட 1 தாளந்து கொடுத்தாங்க. அப்படிதான் அந்த தாளந்து அப்படின்னா என்ன படிச்சோம்? டேலண்ட். அதாவது நம்மளுக்கு வந்து நல்லா பாடுற திறமை கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து நல்லா டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் நல்லா பேசுறதுக்கான திறமை எல்லாமே இருக்கும். அப்படிதான் தேவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்து கொடுத்துதான் நம்மள இந்த பூமிக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அந்த தாளந்துகளை பத்தி தான் இதுல கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? அந்த 5 தாளந்தை வாங்கின அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணாங்க? தன்னோட தாளந்துகளை வச்சு இன்னும் இம்ப்ரூவ் ஆகி அவங்க கூட ஒரு 5 தாளந்தை சம்பாதிச்சாங்க. அதாவது
வியாபாரம் பண்ணாங்க. அப்புறம் ரெண்டாவது உள்ளவங்களும் அதே மாதிரி தான் என்னோட 2 தாளந்தை வாங்கி கூட 2 தாளந்தா அதை வந்து அதிகரிச்சாங்க. அப்படிதான் கூட கூட சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா 3ஆவதா ஒருத்தர் வாங்கினாரு. அவர் 1 தாளந்து வாங்கினாரு. அந்த 1 தாளந்து வச்சு என்ன பண்ணாங்க, அவர் வந்து கண்டிப்பா நம்மளோட எஜமான் திரும்பி வருவார், ஒரு நாள் வரும்போது நம்ம கிட்ட கணக்கு கண்டிப்பா கேட்பாரு. ஆனா அதனால நம்ம அந்த 1 தாளந்தை இருந்து வேஸ்ட் ஆக்கிட கூடாது அப்படின்னு அவனுக்கு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணான், புதைச்சு வச்சுட்டான். எஜமானன் வந்து நம்ம கிட்ட கணக்கு கேட்கும் போது நம்ம உண்மையா இருக்கணும், அவர் தந்து அந்த 1 தாளந்து அவர்கிட்டயே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து என்ன பண்ணா ஒழிச்சு வச்சான். அப்படிதானே அந்த 1 தாளந்தை ஒழிச்சு வச்சு தன்னோட வாழ்க்கையில வந்து அதை பிரயோஜனப்படுத்திக்கல கொள்ளல. அப்படிதானே அந்த பிரயோஜனம் இல்லாத அந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தா. அப்படிதானே அதுதான் போன வாரம் பார்க்க. இப்போ அந்த எஜமானன் வந்து திரும்ப வாராரு, ரொம்ப நாள் கழிச்சு வராரு. எஜமானன் தன்னோட சொத்தெல்லாம் கொடுத்துட்டு போனாரு. அப்படிதானே தன்னோட வேலைக்காரங்க கிட்ட அது கொடுத்துட்டு போனதெல்லாம் திரும்ப கணக்கு கேட்கறதுக்காக யார் வர, அந்த திரும்ப போன அந்த எஜமானனே வாராரு தன்னோட இடத்துக்கு. வந்து என்ன பண்றாரு, ஒவ்வொரு வேலைக்காரங்களையும் படி கேட்கிறாரு. முதல்ல ஒருத்தர் 5 தாளந்து வாங்கிட்டு போனார்ல, அவர்கிட்ட கேட்கிறாரு. அப்போ அந்த 5 தாளந்து வாங்கின அண்ணே சொல்றாங்க, நான் அந்த 5 தாளந்து கொண்டு கூட ஒரு 5 தாளந்து நான் சம்பாதிச்சிருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி தங்கிட்ட இருந்த அந்த தாளந்தை வச்சு அது வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. அப்படிதானமா அதை யூஸ் பண்ணாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில வந்து நிறைய செல்வங்கள் சேர்ந்து அது எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்தாங்க, தன்னோட எஜமானன் கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்தோடனே அதை எஜமானன் வாங்கிக்கிட்ட எஜமானன் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து கொஞ்சத்துல உண்மையா இருந்த அப்படின்னு சொல்லி அவரை வந்து என்னோட சந்தோஷத்துக்குள்ள பிரைவேசி, அதாவது நீ என்னோட பையன், நீ என்னோட சந்தோஷத்துக்குள்ள வா, என்னோட வீட்டுக்குள்ள நான் எப்படி இருக்கிறேனோ, நான் எங்க இருக்கிறேனோ அந்த இடத்துக்கு நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி அந்த 5 தாளந்து வாங்கின அந்த அண்ணனை கூட்டிட்டு போய் உள்ள வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2ஆவதா வந்தவங்க ஒரு அண்ணன் இருந்தாங்க. அப்படிதான் அந்த 2ஆவது வாங்கின அந்த அண்ணன் என்ன வாங்கினாங்க, 2 தாளந்து தான் வாங்கினாங்க. அதை வச்சு அவங்க பிரயோஜனம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்க, வியாபாரத்துல அதை போட்டு நிறைய லாபம் சம்பாதிச்சாங்க. அதை கொண்டு மறுபடியும் எஜமானன் கிட்ட கொடுத்தாங்க. கணக்கு கேட்க வந்தார்ல, எஜமானன் கிட்ட கொடுத்தாங்க. கொடுத்து இன்னும் நிறைய சம்பாதிச்சு அப்படி சொல்லிட்டு தன்னோட எல்லாத்தையும் அவர் எஜமான் கிட்ட கொடுத்தோன்னே எஜமானன் என்ன சொன்னாரு, நீயும் என்னோட சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி, நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுட்டாரு. அப்படிதானே அதாவது கொஞ்சத்துல உண்மையா இருந்தா பரிபூரணத்துல உங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அதை அந்த எஜமானன் வந்து அந்த வேலைக்காரங்க கிட்ட அந்த வசனத்தை சொல்லி அவங்களை உள்ள கூப்பிடுறாரு. நெக்ஸ்ட் என்ன நடந்தது, 3ஆவதா ஒரு வேலைக்காரன் வந்து தங்கிட்ட இருந்து 1 தாளந்து, அப்படிதான் அந்த தாளனை என்ன பண்ண நிலத்துல புதைச்சு வச்சான். இப்ப அதவே தன்னோட எஜமானன்ட்ட கொடுக்குறான். நீங்க தண்டிங்க எஜமான ஒரே தாளந்து தான், அந்த 1 தாளந்தை நான் வச்சிருந்தேன். ஆனா எனக்கு உள்ள ஒரு தாட் இருந்தது. என்ன இருந்தது, நான் வந்து என்னோட எஜமானன் வந்து திரும்ப கேட்பாரு என்கிட்ட, நான் வந்து கரெக்டா இருக்கணும் என்னோட கணக்குல அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு தாளந்து தான் தந்தீங்க, நான் அதே உங்களுக்கு தந்துட்டேன். நீங்க வந்து ரொம்ப கோபம் உள்ளவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த எஜமானன் கிட்ட வேலைக்காரன் சொல்றாங்க. எஜமானன் சொல்றாரு, நான் கோபம் உள்ளவன்னு உனக்கு தெரியுங்களா, அப்புறம் ஏன் நீ வந்து அந்த 1 தாளந்தை நீ பிரயோஜனப்படுத்திக்கல, நீ வந்து என்னோட சந்தோஷத்துக்குள்ள வர முடியாது, நீ வந்து இருள் நிறைஞ்ச, அப்புறம் யாருமே யூஸ் பண்ண, நீ வந்து உனக்கு கொடுத்த தாளந்தை யூஸ் பண்ணல. அப்படிதான் அதனால நீ பற்கடிப்பு உள்ள ஒரு இடத்துக்கு நீ தள்ளப்படுவ. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காரு, நீ நர்பம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு நீ போவ, நீ என்னோட சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கிறது அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, பரலோகத்தை சொல்லியிருக்காங்க அந்த எஜமான். ஓகேவா, நீ வந்து என்னோட சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, நான் உனக்கு கொடுத்த தாளந்துகளை நீ பிரயோஜனப்படுத்திக்கல, அதனால நீ வந்து எரியிற அக்கினியில தான் நீ வந்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த 3ஆவதா இருந்த அந்த வேலைக்காரனை நிராகரிச்சு. அப்படிதானமா இப்போ இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்படி அந்த 3 வேலைக்காரங்களுக்கும் எப்படியும் ஒவ்வொரு தாளந்து கொடுக்கப்படுது, தனித்தனியா ஒவ்வொருத்தர் தான் கொடுத்தாரு. ஆனா ஒவ்வொருத்தர் அதை வந்து பிரயோஜனப்படுத்திக்கிட்டாங்க. லாஸ்டா வந்தவர் அதை பிரயோஜனப்படுத்தல, அதை வந்து வேஸ்ட் ஆக்கிட்டாரு. தனக்காக தெய்வம் கொடுத்த அந்த தாளந்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு. நம்மளும் ஒரு நேரத்துல நம்மளும் யோசிக்கலாம், கடவுள் எனக்கு எதுக்கு படிச்சிருக்காரு, எனக்கு என் மேல எந்த சித்தமும் இல்லையா அவருக்கு அப்படின்னு சொல்லி நீ யோசிக்கலாம். எனக்கு எந்த தாளந்துமே அவர் தரல அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அவரு கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தம் வச்சு ஒவ்வொரு தாளந்து கொடுத்துதான் நம்மள இந்த பூமிக்கு வர வச்சிருக்காரு. நம்மளும் எப்படி அந்த முதல்ல வந்த அந்த 2 வேலைக்காரங்க வந்து தங்களோட தாளந்துகளை பிரயோஜனப்படுத்தி எப்படி அவரோட சந்தோஷம் அதாவது பரலோகத்துக்குள்ள பிரவேசிச்சாங்களோ, அதே நம்மளும் பரலோகத்துக்கு போனோம் அவர் வரும்போது. நீங்க உங்களோட தாளந்துகள் எல்லாம் யூஸ் பண்ணும் போதுதான் அவர் மகிமைப்பட முடியும். யாரு, நம்மளுடைய தேவன் வந்து மகிமைப்பட முடியும். அததான் இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவாமா, அதிகமா பிரேயர் பண்ணி கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஜபம். அன்புலே ஏசப்பா, இன்னைக்கு கூட ஏசப்பா எப்படி தாளந்துகளை பிரயோஜனப்படுத்திக்கணும் அப்படிங்கிறத கேட்டோம் ஏசப்பா. நாங்களே எங்களோட தாளந்துகளை பிரயோஜனப்படுத்தணும் ஏசப்பா. அந்த 3ஆவதா வந்து அந்த வேலைக்காரன் வந்து இருக்கக்கூடாது ஏசப்பா.
ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் எங்கள் தாளந்துகளை பிரயோஜனப்படுத்தணும், வேஸ்ட் ஆகிடக்கூடாது ஏசப்பா. எங்களோட தாளந்துகள் மூலமாக நீங்கள் வெளிப்படணும் ஏசப்பா, நீங்களே மகிமைப்படணும் ஏசப்பா. மீதியான நேரம் முழுவதும் எங்களை கூட இருந்து எங்களை வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் பசங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன், எங்களை எல்லாருமே பரலோக தகப்பனே, அன்புள்ள இயேசப்பா, அந்த நாள் தந்ததற்காக நன்றி இயேசப்பா. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளோடு நீ பேசும்படிக்கு சொல்லிக்கிறோம் இயேசப்பா. நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கற்றுக்கொள்ளுங்க. இயேசு மூலம் சொல்லிட்டு நல்ல பிதாவே, ஆமென். நம்ம வந்து போன வாரம் எந்த லெசன் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, பவுல் கடல் பயணம் வந்து பவுல் மேற்கொண்டார் இல்லையா, அது வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே நம்ம கண்டினியூஸாக பார்க்கணும் சரிங்களா. போன வாரம் வந்து நம்ம ஸ்டோரி வந்து பாதியில் தான் முடிச்சோம். இப்போ வந்து நம்ம அதை கண்டினியூஸாக பார்க்க போகிறோம் சரிங்களா. போன வாரம் நம்ம என்ன முடிச்சோம் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப நாள் என்ன பண்ணுவாங்க, கடல்லே என்ன பண்ணுவாங்க, பிரயாணம் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா. அப்போ வந்து கடும் காற்று புயல் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கோம், அடிச்சுட்டே இருக்கும். அப்போ என்ன பவுல் வந்து சொல்லுவார், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கப்பல் சேதம் மட்டும்தான் வரும், யாருக்கும் என்ன ஆகாது, உயிர் சேதம் எதுவுமே வராது அப்படின்ட்டு பவுல் வந்து சொல்லிடுவாரு. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் சரிங்களா. அவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அன்னைக்கு வந்து நைட்டு வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது பவுலுக்கு வந்து ராத்திரி தரிசனம் கிடைச்சிட்டீங்க. அப்போ என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு தூதர் வந்து பவுல்கிட்ட சொல்றாரு, நீ வந்து பயப்படாத, நீ வந்து என்ன பண்ண, தைரியமா இரு, நீ வந்து ராயருக்கு முன்பாக நீ போய் நிற்ப அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. அதனால யாருக்குமே உயிர் சேதம் வராது, நீங்க போய் கரை சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த தூதர் வந்து சொல்றாரு சரிங்களா. அதனால பவுல் வந்து என்ன பண்றாருன்னா, காலையில இருந்துச்சு அங்க இருக்கிற மாணவிகள் அப்போ வந்து அதனால நீங்க வந்து பயப்படாதீங்க, அவங்க கூட இருக்கிற போர் சேவகர் அப்புறம் இன்னும் கைதிகள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ வந்து இந்த மாதிரி அப்போ அவங்க ஒரு தூதர் வந்து அதுவும் சொல்லுவாங்க, நீங்க பயப்படாதீங்க, ஒரு தீவுகளை போய் நீங்க எல்லாரும் போய் சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுல் வந்து அங்கே எல்லாரையும் சொல்லுவாங்க சரிங்களா. அவங்க வந்து கப்பல் பிரயாணம் பண்ணி 14 நாள் சரிங்களா. 14வது நாள் நைட்டு இருக்கு இல்லையா, அப்போ வந்து தூரமா வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏதோ மணல் தெரிஞ்சுங்களா, தீவு மாதிரி தெரியுது. அப்போ கப்பல்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, நங்கூரத்தை கீழே போட்டு என்ன பண்றாங்கன்னா, அளவு பாக்குறாங்க, கப்பலுக்கும் தரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க சரிங்களா. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் ஆழமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விடிகிற வரைக்கும் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா காத்திருக்கிறாங்க சரிங்களா. அப்போ வந்து பவுல் சொல்றாரு, நீங்க வந்து என்ன ஆகுது, சாப்பிட்டு 14 நாள் ஆகுது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, அப்பதான் நீங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தை எடுத்து என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் பங்கிட்டு பவுல் வந்து கொடுக்குறாரு சரிங்களா. கொடுத்த உடனே அங்க இருக்கிற போர் சேவகர்கள் அப்புறம் கைதிகளா இருக்கிறாங்களா, அவங்க எல்லாரும் சாப்பிட்டு நல்லா தெம்பாயிடுறாங்க சரிங்களா. தெம்பானதுக்கு பிறகு அவங்க வந்து சொல்றாங்க, நூற்றுக்கதை இருக்கிறாங்களா, அவர் சொல்றாரு, யாருக்கெல்லாம் நீர் தெரியுமோ அவங்க முதலாவது என்ன பண்ணுங்க, நீந்தி போங்க. அப்படி நீர் தெரியல அப்படின்னா பலகைகள்லாம் இருக்கு இல்லையா கப்பல்ல, சும்மா அதை எடுத்து தண்ணியில போட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கரை சேர்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. அப்ப நூற்றுக்காதிபதி வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, தப்பிச்சு போயிடுவாங்க. அதனால எல்லாருமே என்ன பண்ணிடலாம், சுட்டு கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் போடுவாரு சரிங்களா. அப்போ வந்து பவுல் வந்து இந்த அறிஞ்சு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இல்லை அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளான் கொடுப்பாரு, நீங்க தெரியவங்க ஃபர்ஸ்ட் நீந்திட்டு போங்க, அப்புறமா அந்த பழகி வச்சு நீங்க எல்லாம் கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க சரிங்களா. அப்புறம் பொழுது விடிஞ்சிரும், எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி கரை சேர்ந்துருவாங்க சரிங்களா. நூற்றுக்கதிபதி வந்து எல்லாரையும் கொள்ளணும் சொல்லுவாங்களா. அப்போ வந்து அந்த நூற்றுக்கதிபதி வந்து பவுலை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல வந்து இறக்கப்பட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த பிளானை கொடுப்பாரு சரிங்களா. இந்த மாதிரிதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து கர்த்தர் வந்து பவுலையும் அவங்க கூட இருக்க யாரையுமே எல்லாரும் வந்து கொலை செய்யப்படாம கர்த்தர் வந்து அவங்க எல்லாருமே காப்பாற்றினாரு சரிங்களா. இதுல என்ன அப்படின்னா, அவர் வந்து பாதையிலேயே நிறைய கஷ்டப்பட்டிருப்பாரு சரிங்களா. அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாரு, நிறைய பாடுகள் துன்பங்கள் அந்த மாதிரிதான் ஏசப்பாக்காக நிறைய சகிச்சிருப்பாரு சரிங்களா. ஆனா ஏசப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, பவுலுக்கு உதவி பண்ணாங்க சரிங்களா. ஏசப்பாவை நம்பணும் அப்படின்னா அவர் ஒருபோது நம்ம என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டாரு சரிங்களா. கப்பலே உடையத்தக்கதாக என்ன ஆச்சு, கடும் புயல் மழை எல்லாமே வந்துச்சு. ஆனாலும் என்ன பண்ணாங்க, தேவதூதரை பவுலை வந்து ஆறுதல் சொன்னாங்க. பவுல்
பவுலுக்கு சரிங்களா, நீ வந்து என்ன பண்ண மாட்டேன், சாக மாட்டேன், நீ ஆயிரத்துக்கு முன்பாக என்ன பண்ணணும், நிற்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஒரு செய்தி கொடுக்குறாங்க சரிங்களா. அந்த கேட்டவங்க என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து கரை சேர்ந்துட்டாங்க சரிங்களா. பவுலை வந்து கொல்ல நினைச்சவங்களையும் அவங்க அவங்க கண்கள் என்ன உண்டாச்சு, தயவு கிடைக்க பண்ணி என்ன பண்ணாங்க, பவுலையும் காப்பாற்றிட்டாங்க சரிங்களா. நம்ம வந்து இதோட முடிஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதில் வந்து 1 வேர்ட்ஸ்லாம் இருக்கும் புக்கில் சரிங்களா. நீங்கள் ஒரு தடவை இந்த அதிகாரத்தை வந்து ரீட் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா 1 வேர்ட்ஸை மார்க் பண்ணுங்க சரிங்களா. அப்போ வந்து இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும் சரிங்களா. சரி, ப்ரே பண்ணி கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு தகப்பனே இதுக்காக உங்களுக்கு நன்றி இசப்பா. இசப்பா நீங்கள் இசப்பா உங்கள் எங்களுக்கு தகப்பன் இந்த வேத வார்த்தையை எடுத்து விதிக்கு காட்டப்படுகிற ஜெபிக்கிற இசப்பா நீங்கள் அவங்க கூட வல்லப்படுறோம். இயேசுவின் மூலம் சென்று நடத்தினாங்க. ஹாய் பிள்ளைங்களா, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, நம்ம இந்த வாரம் வந்து நீங்கள் காமன் கிளாஸ்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. ஜாலியாக இருந்துச்சா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? சரி, இன்டர் பிள்ளைங்க, இந்த வாரம் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா ஜெபம். சரியா? சரி, நம்ம ஜெபம் அப்படிங்கிற தலைப்பில் கொடுக்கப்பட்ட வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜெபம்னா என்ன, ஜெபம் வந்து என்னமா மாறுது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து லைட்டாக இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். சரியா? ஜெபம். உங்களை இசப்பா அந்த நேரத்தில் இன்னை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாளிலும் இசப்பா ஜெபம் என்ற தலைப்பில் அப்பா சில காரியங்களை பார்க்க போகிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க இசப்பா. அந்த கரத்தில் தாழ்த்த அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்திக்கணும் வளர்த்துங்க இசை நம்பத்தில் பிதாவே, ஆமென். சரி, என்னென்னா இப்போ வந்து ஜெபம் அப்படி என்னன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படி தானம்மா? ஜெபம்னா நம்ம வந்து கை குப்பி கண்ணை மூடி முழங்கால் போட்டு ஏசப்பா கிட்ட பேசுறது, நம்ம தேவையை சொல்கிறது தான் ஜெபம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சின்ன வயசுலேயே சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, வீட்டில் அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரி, நம்ம பண்ணுற ஜெபம்லாம் என்னவா மாறுது, அதுக்கு பைபிளில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். சரியா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனம் இருக்குது. அது என்ன வசனங்கிறத பார்க்கலாம். இது என்னதுமா? பரிசுத்தவான்களுடைய அவங்க கையில் இருக்கிற அந்த தூப கலசம்னு வச்சுக்கோ. சரியா? இப்போ பாரு அக்கா என்ன போடுறேன்னா, இது என்னது தெரியுமா? இதுதான் சாம்பிராணி. சரியா? பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதை கொஞ்சம் எடுத்து நான் இப்போ இதில் போட போகிறேன். என்ன சேஞ்ச் ஆகுது பார்க்குறீங்களா? இப்போ நான் அந்த சாம்பிராணிலாம் போடும்போது என்னமா மாறுதுமா? இதெல்லாம் அதுலேருந்து என்னது வருது பார்த்தீங்களா? புகை. சரியா? இதுதான் தூபம் இருக்கும். நம்ம ஜெபமெல்லாம் இப்படி தான் என்ன பண்ணுதுன்னா, பரிசுத்தவான்கள் கரங்களில் இருக்கிற அந்த தூப கலசத்தில் போய் என்ன செய்யுது, படும்போது இதில் என்ன வருது? புகை வருது. இதனமா அந்த தூப வர்க்கம் வருது. சரியா? இதைத்தான் நம்ம வந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது என்னமா மாறுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். சரியா? சரி, வெளிப்படுத்துதல்ல 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்குது. உங்களுக்காக அக்கா வாசித்து காமிக்கிறேன். சரியா? அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சிரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் முடிஞ்சிருக்கும். சரியா? எதுக்குக்கா இந்த வசனத்தெல்லாம் எனக்கு சொல்லித்தாரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம வந்து ஜெபத்தை பற்றி நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டிய இருக்குது, கற்றுக்கிட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். வேதத்தில் ஜெபத்தை பற்றி என்னவெல்லாம் சொல்லியிருக்காங்க இசப்பா, அதுவும் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு ஜெபம் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வேதத்தில் நமக்கு தெளிவாக இசப்பா நிறைய விஷயங்களில் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து போக போக அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரியா?
ஜெபங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்காக மட்டும் இல்லை, நம்ம தேசத்தில் உள்ளவங்களுக்காக, நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக, சொந்தக்காரங்களுக்காக, குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். சரியாம்மா? நம்ம ஜெபிக்கும்போது தான் ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பதில் தருவாங்க. சரியா? நீ ஜெபிக்கிறது மூலமாக சில விஷயங்கள் ஏசப்பா செய்யணும் அப்படின்னு அவரோட சித்தம் இருந்துச்சுன்னா, அதுக்கு நீ ஜெபிக்காமல் இருக்கும்போது அதோட பலன் நமக்கு கிடைக்காம போயிடும். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம அனுதினமும் ஜெபிக்கணும். சரிம்மா. இனி வருகிற நாட்களில் நம்ம கொடுக்கப்பட்ட வசனத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம இந்த வாரம் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளும் சாமி அப்பா, நாங்கள் ஏசப்பா வெளிப்படத்தில் சொன்ன இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஜெபமெல்லாம் ஏசப்பா அது தூபவர்க்கமாக ஏசப்பா சுகந்த வாசனையாக நீர் ஏற்றுக்கொள்கிறீர் சுவாமி. தூபவர்க்கமாக ஏசப்பா இந்த சமூகத்தில் எட்டுகிறீர் சுவாமி. நீங்கள் ஏசப்பா அந்த பிள்ளைகளும் ஜெபித்து ஏசப்பா நம்ம நாமத்தை மகிமைப்படுத்த சாத்தானை ஜெயிக்கிற பிள்ளைகளாக எழும்ப உதவி செய்யுங்க. மீதியான ஒவ்வொரு வேலையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வாரம் நம்ம கிளாஸ் போலாமா? ஜெபம் ஆரம்பிக்கலாமா? ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததாக நன்றி ஏசப்பா. இந்த நாளில் ஏசப்பா நாங்களப்பா படிக்க போற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏசப்பா அப்பா எங்களுக்கு ஏசப்பா பிரயோஜனமா இருக்கு, உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீங்க பேசுங்க ஏசப்பா. பரிசுத்தாவியானவரே இந்த சரித்திரத்தின் மூலமாக பிள்ளைகளோடு என்ன பேச விரும்புகிறீர்களோ, பிள்ளைகளை எப்படியாக உருவாக்க விரும்புகிறீர்களோ ஏசப்பா அப்படியே நீங்கப்பா இந்த பிள்ளைகளை உருவாக்க முடியாத உங்களுடைய கருத்துல எப்பா பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளை தருகிறோம் ஏசப்பா. நீங்களே பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. மீதியான வேலை முழுவதும் நீங்க கூட வாங்க அப்பா. அப்பா ஒரு வார்த்தைகளும் ஏசப்பா எங்களிடம் புறப்படாத படிக்க பரிசுத்தாவியானவரே நடத்த முடியாத செபிக்கிறோம். செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதுவரைக்கும் நம்ம ஃபுல்லா என்ன பார்த்துட்டு இருந்தோம்? பைபிள் இன்சிடென்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஏசப்பாவோட சீடர்கள் எத்தனை பேரு? 12 பேர். அப்படியா? அப்படிதானே? அப்போ அந்த 12 பேர்ல ஒருத்தங்களை பத்தி தான் பார்க்க போறோம். யாருன்னா சீமோன் பேதுரு. சீமோன் பேதுருன்னு சொன்னா எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? ஒண்ணு அவரை பத்தி பாறைன்னு சொன்னது ஞாபகம் வரும், இல்லாட்டி அவர் மறுதளிச்சது ஞாபகம் வரும், இல்லைன்னா என்ன ஞாபகம் வரும்? அவங்க ஏசப்பாவே என்ன பண்ணாங்க? செக் பண்ணாங்க. கடல் மேலே நடக்கும்போது என்ன செஞ்சாங்க? ஏசப்பாவே என்ன செஞ்சாங்க? நீங்க தான் அப்படின்னா நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்ற ஒரு சில சம்பவங்கள் ஞாபகம் வரும். இப்போ என்னன்னா அவங்களோட வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம படிக்க போறோம். வரலாற்று பகுதிகளை நம்ம படிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேதுரு அண்ணனோட அப்பா பேரு என்ன அப்படின்னா யோனா. அவர் எந்த ஊர்ல வாழ்ந்தார் அப்படின்னா மீன்களின் வீடு என்று பொருள்படும் பெத்சாயிதால என்ன செஞ்சாங்க? பேதுரு வாழ்ந்தாங்க. அப்புறம் அவர் எப்படி ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா, யோவான் ஸ்நானகர் இருக்காங்களா, ஏசப்பா முன்னாடி வந்தாங்கல்ல, அவங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சீமோனும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போய் அவங்க கூட்டமா பிரசங்கத்தை கேட்கும் போது அவர் ஞானஸ்தானம் பெற்றார். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? அந்திரேயாங்கிற ஒரு சீடர் இருக்காங்கல்ல, 12 பேர்ல ஒருத்தர், அவர் மூலமா தான் அவரு ஏசப்பா கிட்ட சீடரா சேர்ந்தாங்க. அது எப்படின்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு. அந்திரேயா என்ன சொல்லுவாங்கன்னா பேதுருவை பார்த்து மேசியாவே கண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போது பேதுரு என்ன செஞ்சிருவாங்க? வந்துருவாங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா சீமோன் பேதுரு அவருடைய பெயருக்கு அர்த்தம் என்னன்னா, சீமோன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா செவி கொடுப்பவர் அப்படிங்கிறது பொருள். ஆனா அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு பேட் கேரக்டர் என்னன்னா எல்லாரும் என் பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கேரக்டர் அவர்கிட்ட இருந்துச்சு. இன்னும் சொல்லணும்னா அவரை பத்தி ஏசப்பாவும் சீமோன் பேதுரு அவரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ கேபா எனப்படுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபானா பாறை அல்லது கல் என்பது பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அவரோட வாழ்க்கையோட ஒரு பகுதின்னு வச்சுக்கலாமே. ஏசப்பா அவங்க வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமும் ஏசப்பா பரமேறதுக்கு அப்புறமும் என்ன நடக்குதுங்கிறது நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? சீமோன் பேதுரு அவர் 12 சீடர்களில் ஒருவர். இன்னொரு அவருடைய பெயருக்கான அர்த்தம் செவி கொடுப்பவர். மூன்றாவது அவருடைய பிறந்த ஊர், அவர் இருந்த ஊர் மீன்களின் வீடு பெத்சாயிதா. அவர் யார் மூலமா ஞானஸ்தானம் பெற்றாங்க? யோவான் ஸ்நானகர் மூலமா. அவருடைய நண்பர்களோடு அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்போது ஞானஸ்தானம் பெற்றாங்க. 5வது என்ன படிச்சோம்? சீமோன் பேதுரு யார் மூலமா ஏசப்பாட்ட வந்தாங்கன்னா அந்திரேயா மேசியாவை கண்டோம்
அப்படின்னு சொல்லும்போது வந்தாங்க. யோவான் 1:41 சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து என்னன்னா, அவருக்கு ஒரே ஒரு பேட் கேரக்டர், அவருடைய பெயருக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனது. எல்லாரும் எனக்கு செவி கொடுக்கணும் அப்படி சொல்லி நினைப்பாங்க. அப்புறம் ஏசப்பா வந்து பேதுருவை எப்படி கூப்பிட்டாங்கன்னா, நீ கேபா எனப்படுவாய் அப்படின்னு சொன்னாங்க. கேபான என்னன்னா பாறை அல்லது கல் என்பது பொருள் அப்படி சொல்லியிருக்காங்க. இனி வருகிற நாட்கள்ல இந்த கேபாங்கிற பேர்ல இருந்துதான் அவருடைய வாழ்க்கையே, அந்த பேர்ல இருந்தே அவர் வாழ்க்கையை வந்து ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம இங்க வருகிற ஆட்களை பார்க்க போறோம். இது எல்லாமே வரலாற்று பகுதிகள், அதனால எல்லாரும் என்ன செஞ்சுக்கோங்க, இது நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. இதுல உள்ள பில்லர்ஸ் எல்லாருமே இதுவரைக்கும் அக்கா சொன்னதுல இருந்து உங்களுக்கு இருக்கிற சூஸ் பில்லர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க, ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப நம்ம ஜெபம் பண்ணி கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி இயேசப்பா. இந்த நாளில் இயேசப்பா அப்பா, நாங்கள் சீமோன் பேதுரு எங்க உங்களுடைய சீஷரை பற்றி இயேசப்பா நாங்கள் படிச்சோம் இயேசப்பா. இயேசப்பா அவரை போல தகப்பன் பேரின் அர்த்தத்தை போல இயேசப்பா நாங்களும் இயேசப்பா செவி கொடுக்கிறவர்களாக உங்க ஷீடராகவும் இருக்கணும் இயேசப்பா. அதே நேரத்தில் இயேசப்பா எங்களுக்குள்ளாக இருக்கிற இயேசப்பா பெருமையும் அப்பா தகப்பன் எங்களுக்குள்ளாக இருக்கிற நான் என்ற எண்ணங்களும் அப்பா தலை தூக்காத படிக்கும் இயேசப்பா. எனக்கு தான் எல்லாம் செவி கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லாதபடிக்கு இயேசப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசப்பா எங்களுடைய சுயத்தை சாகடிக்க எங்களுக்கு கிருபை செய்ய பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது தவறு என்று சுவாமி இன்று நீங்க சொல்றீங்க இயேசப்பா. அதை அந்த பிள்ளைகள் புரிந்து கொண்டு இப்பொழுது மனமாறினால் இயேசப்பா நீங்க அந்த பிள்ளைகளை தொடுங்க இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மனதில் நீங்க பேசுங்க தகப்பனே. உங்க கரத்துல தந்து செபிக்கிறோம். தீர்மானம் எடுத்துக்கிற பிள்ளைகளை இயேசப்பா அந்த மாதிரி ஹேபிட்ஸ்ல நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. உங்களுடைய கரத்துல தந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மகாபெரிய திருச்சபை இயேசப்பா ஆண்டவரே, இந்த மனிதன் மூலமாக இயேசப்பா நீங்க அப்பா உருவாக்குனீங்க இயேசப்பா. அதே போல எங்கள் பிள்ளைகள் உமக்காக இயேசப்பா எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்துல தாழ்த்தி தருகிறோம் இயேசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் நீங்க எங்க கூட வாங்க இயேசப்பா. ஆண்டவரே இயேசப்பா நாங்கள் இயேசப்பா அப்பா உங்க பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, அவளை எடுத்துங்க. மீதியான வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு சண்டே கிளாஸை நம்ம உபதேசர் அம்மா வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சு வைப்பாங்க. எல்லாரும் ப்ரேயர் பண்ண ரெடியா இருங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பான சிறு பிள்ளைகளின் கூடுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் உடைய நாமத்தினாலே கற்றுக்கொண்ட நல்ல பாடல்களுக்காக, வசனங்களுக்காக, நல்ல காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் இந்த நாளிலே கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகள், வேத வசனங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல இந்த சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்திலே நீங்கள் பதித்தருளுமாறு நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. இவர்களுடைய வாழ்க்கையிலே அப்பா இது வளர்ந்து கனி கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை பாராட்டுங்க சுவாமி. இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கற்றுக்கொண்ட காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த பிள்ளைகள் சமுதாயத்திற்கும் குடும்பத்திற்கும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக விளங்க உதவி செய்யுங்க. நீங்கள் கொடுத்துருக்கிற நல்ல ஞானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே வைத்து அப்பா உமக்கு பிரியமாய் வளர்த்து கொடுக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அருமையான ஓய்வு நாள் பள்ளியை நடத்துகின்ற பிள்ளைகளுக்காக, ஆசிரியர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் அவருடைய தனிப்பட்ட தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து அவர்களுக்கு நீர் எல்லாவற்றையும் நிறைவாக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாக, கனப்படுத்தும்படியாக, ஆண்டவரே சமுதாயத்திலே அவர்களை உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கிருந்தாலும் நம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிற பிள்ளைகளாக அவர்களை வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் அறிந்து கொண்ட வேத வசனத்தையும் பாடல்களையும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசுவின் வாரியர்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.